வணக்கம். கந்தர் அனுபூதியில் 14வது பாடல். கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே. கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே. ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் விழி நாசி செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. இதான் இந்த பாடல், 14வது பாடல். கைவாய் கதிர்வேல் கழல் பெற்று உய்வாய் மனனே. மனசை பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்கிறாரு. ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் விழி நாசி செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. இந்த மனம் இருக்குதே, அதை உய்வாய் மனனே அப்படின்னு சொல்கிறார். அந்த மனம் உய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் விழி நாசி செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. இந்த 5 பொறிகளின் வழியாக மெய்வாய் கண் மூக்கு செவி, மெய்வாய் கண் மூக்கு செவி வழியாக இந்த ஆசை செல்கிறது, அவா செல்கிறது. இந்த ஆசை தான் மனசை அலக்கழிக்கிறது. அது அந்த 5 பொறிகள் புலன்கள் மூலமாக செல்லுது. இந்த மனசை பாடாப்படுத்தி இந்த பிறவியினுடைய நோக்கத்தை அறிய விடாமல் செய்யுது. அழகை பார்த்து மயங்க வைக்குது, சுவையை பார்த்து ஓட வைக்குது, இன்பத்தை நுகர வைக்குது. இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது பிறவினுடைய நோக்கம் அழிபட்டு போயிடுது. அதுக்கு இந்த மனசு தான் காரணம். எப்படியெல்லாம் அழிய வைக்குது பாருங்க இந்த மனசு. 5 பொறிகள் மூலமாக கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறி மைம்புலனும் ஒண்டடி கண்ணேயுலன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. கண்ணுக்கு இன்பம், காதுக்கு இன்பம், சுவைக்கு நாவுக்கு இன்பம், தொடு உணர்ச்சிக்கு இன்பம் உண்டு, நாசிக்கு இன்பம், பெண்ணை பார்த்து மயங்க வைக்கிறது. இந்த 5 பொறிகளுக்குள் இன்பம் பெண்ணில் இருக்கிறது என்று வள்ளுவரே சொல்கிறார். அப்போ சாதாரண மனிதன் என்ன செய்வான்? பிறவியினுடைய நோக்கத்தை ஒளிந்து மனம் போன போக்கிலே இந்த இன்பங்களை 5 பொறிகள் வாயிலாக நுகர்வதற்கு தேடி அலைகிறான். இதனால் மனம் பிறவியுடைய நோக்கத்தை விட்டு மடைமாறி செல்கிறது. அப்படிப்பட்ட மனதை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். இந்த சின்ன பிள்ளைகள் தேவையில்லாத ஒரு பொருளை கேட்டு அழுது அடம் பிடிக்கும். பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். தேவையில்லாத ஒரு பொருள், அது அந்த பிள்ளைக்கு ஆபத்தாக இருக்கும். அதை கேட்டு அழுது அடம் பிடிக்கும். அதை உடனே பிடுங்கினோம்னா அழுது இன்னும் அதிகமாகும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அது கவனத்தை மாற்றுற மாதிரி வேறு ஒரு நல்ல பொருளை கொடுக்கணும். அதை வாங்கிட்டோம்னா இதை விட்டுரும். அதே மாதிரி இந்த மனசு இப்படி 5 புலன்கள் வழியாக போய் நம்மளுடைய ஆசையெல்லாம் தூண்டி நம்மளை கெட்டு போக வைக்குது இல்லையா? அப்போ இந்த மனசை சின்ன பிள்ளையை ஏமாற்றி நல்ல பொருளை கொடுக்குற மாதிரி வேற ஒரு நல்ல வழியில் செலுத்திட்டோம்னா அது பிழைச்சிருமா? அதுக்கு தான் இந்த வழியை சொல்கிறார். அதுக்கு நீ என்ன செய்யணும்? மனமே, நீ மேலே போய் முருகனை பாரு. முருகனை பார்த்தால் மனமே நீ ஒய்வாய். முருகனை எப்படி பார்க்க வேண்டும்? நேர போனவொடனே முருகனுக்கு முன்னால் வேலை வச்சுருப்பார். இந்த முருகனுடைய உருவத்துக்கு முன்னாலே முதல்ல உங்கள் கண்ணில் தட்டுப்படக்கூடியது வேல். அந்த வேல் எப்படி இருக்குதான்? பல 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 பலான்னு ஒளி வீசி கொண்டிருக்கிறது. அந்த வேலை பார். அந்த வேலை பிடித்திருக்கக்கூடிய கையை பார். அது உனக்கு ஆபத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய கையல்லவா? அதை பார். அந்த வேல் கீழே ஊனி இருக்கும். அந்த ஊனி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுடைய கால் பக்கத்திலே இருக்கும். அதில் ஒளி பொருந்திய கழல் என்ற அணிகலன் அணிந்திருப்பான். அந்த காலப்பார். அதான் கைவாய் கதிர்வேல் கழல் பெற்று உய்வாய் மனனே. நீ அந்த ஒளி வீசக்கூடிய கழல் அடிந்த கூடிய காலை நீ வேலினுடைய அடிப்பகுதியை பார்க்கும்போது பார்த்துடலாம் இல்லையா?
பார்த்த உடனே படார்னு அந்த காலில் விழுந்து கும்பிடு. மனமே நீ அந்த இறைவனுடைய முருகனுடைய அந்த கழலணிந்த காலில் போய் விழுந்துரு. அப்போ நீ முருகனுடைய கழலணிந்த காலில் போய் நீ விழுந்து விட்டால் நீ வேறு எங்கும் செல்ல மாட்டாய். எப்படி பாருங்க, அதான் இந்த பாடல். அப்போ இந்த மனசை பூராமே முருகன் மேல் செலுத்தி விட்டால் இந்த ஐம்புலன்கால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து நீ ஒளிந்து விடுவாய், காப்பாற்றப்பட்டு விடுவாய். ஐம்புலன்கால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து நீ காப்பாற்றப்பட்டு என்ன நடக்கும்? பிறவா பேரின்பத்தை அடையலாம். அருணகிரிநாதர் அடைந்திருக்கிறார், நம்மளும் அடைய வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறார். அற்புதமான 14வது பாடல். கைவாய் கதிர்வேல் கழல் பெற்று உய்வாய் மனனே, ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் விழிநாசி செவியாம் ஐவழி செல்லும் அவாவினையே. இந்த ஐம்பொறிகள் வழியாக செல்லக்கூடிய ஆசையை நீ அடக்கிவிட்டால் நீ துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று விடுவாய். அதற்கு மனமே நீ என்ன செய்ய வேண்டும்? ஒளி வீசக்கூடிய வேலை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த முருகனுடைய கழல் பெற்ற பாதங்களை சரணடைய வேண்டும். சரணடைந்து விட்டால் மனமே நீ கெட்ட வழி செல்லாமல் நல்ல வழி செல்வாய், பிறவா பேரின்பத்தை அடைவதற்கு வழிவகுப்பாய். அதான் கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே, ஒளிவாய் மெய்வாய் விழிநாசி செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. 14வது பாடல். வணக்கம்.